அந்தி கிறிஸ்துவும் நிம்ரோதும். இது சம்மந்தமில்லாத வார்த்தையாக கூட இருக்கலாம். ஆனால் சரித்திர புத்தகங்களில் ஒரு சிலரை அந்தி கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இது பைபிள் ஸ்டடியில் பேசப்பட்டதான ஒரு சரித்திர கதை. இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ஒப்பிட்டு வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது எப்படியாய் முடிகிறது என்பதை நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். உங்களுக்காக முதல்ல ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை முதலாவது நான் வாசிக்கிறேன். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இந்த கடைசி இந்த 3 லைன் தான் முக்கியமானது. நல்லா பார்த்தீங்கன்னா, பூமி குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்களாம். இருந்தது, காணாம போயிடுச்சு, மறுபடியும் வந்துச்சு. இதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிம்ரோத் உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஆதியாகம புத்தகத்தில் அவனை குறித்து நன்றாகவே போடப்பட்டிருக்குது. 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிம்ரோத் ஒரு பெரிய பாபேல் கோபுரத்தை கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு. இது எதை குறிக்குதுன்னா, அவன் கூட ஒரு அந்தி கிறிஸ்துவுக்கு சமமா. அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுமா, கடைசி காலத்தில் ஒரே பாஷை, ஒரே நாடு, ஒரே எல்லா ராஜாவா இருக்க வேண்டும் சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணுவான் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ இந்த நிம்ரோத் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டி அதுலேயே அவங்க எல்லாரும் வானத்தை தொடுற அளவுக்கு பெருசாக கட்டி அதுக்குள்ளேயே எல்லாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவாக எடுத்து கட்டினாங்க. ஒரே பாஷையாக இருந்தது, எல்லாம் ஒரு மனம் பட்டவங்களாக இருந்தாங்க. அங்கே எல்லாமே அந்த நிம்ரோத்துக்கு சமமாக இருந்தது. நிம்ரோத்ன்றவன் எப்படிப்பட்டவன் பார்த்தீங்கன்னா, அவனுடைய தகப்பன் பேர் கூஷ். இவன் எப்படிப்பட்டவன் பார்த்தீங்கன்னா, பராக்கிரமசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பராக்கிரமசாலி என்று எப்படி சொல்லுவதுன்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்த உடனே அவனுடைய மிகவும் உயரமாக பார்ப்பதற்கு கோலியாத்தை போல ஒரு உருவம் கொண்டவனா இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ராட்சதனுக்கு ஒத்த அவனுடைய சரீரத்தில் சில பாட்டுகள் காணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அவன் அப்படியா இருந்தான். அதற்காக தான் அவனுக்கு மிருகம் என்று கூட பெயரிடப்பட்டது. அவன் பூமியில இருந்த ஒரு மனுஷன். கர்த்தர் அதை பார்த்தார், பூமியில இறங்கி தாறுமாறாக்கி அங்கங்க சிதறடித்து அந்த பாபேல் கோபுரத்தை அதோடு கைவிடப்பட்டது. இதெல்லாம் நமக்கு ஆதியாகமும் 11ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாமே நன்றாக தெரியும். நீங்க இதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, இந்த விஷயத்துல இந்த நிம்ரோத்துக்கு ஒரு அண்ணன் இருந்தான். அந்த அண்ணன் என்ன பண்ண